இதுதான் ப்ரெசன்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம். அதை வெட்டின பிறகு இந்த மாதிரி வரும். ஐஸ் போடுறது தான். போட்டு போடுறதுக்கு நேரம் இல்லை. என்ன 3 மணிக்கு ஆரம்பம் உங்களுக்கு எந்த சாப்பாடும் இதில் காம் கரைக்கா எப்படி எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி நான் அடிக்கிற மாதிரி. நண்பர்களே, நான் ஸ்பாக், இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. நம்ம ஸ்ரீலங்காவில் நிறைய வீடியோஸ் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதமுனை, கிழக்கு மாகாணத்தில் மிக முக்கியமான ஒரு ஊர்னு சொல்லலாம். இந்த ஊரில் நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இங்கே பாலா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கடை வச்சிருக்காரு. ஜூஸ், அதாவது சர்பத் வந்து வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான சர்பத்லாம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோவில் இலங்கை மருதமுனை கடற்கரை ஓரத்தில் உள்ள பாலா மாமா சர்பத் கடையில் என்னென்ன மாதிரி சர்பத் போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் அதான் அந்த கடை கடற்கரை அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கார்னரில் கடை வச்சுருக்காப்புல. பார்ப்போம் என்னென்ன மாதிரி சர்பத் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மாமா வந்து நல்லா ஹிந்தியும் பேசுவார்னு சொல்லி சொன்னாங்க. ஹிந்தி மாலுமே मेरा पास नहीं मालूम. इंडिया तमिलनाडु से, तमिलनाडु रामनाथपुरम. இப்போ இது என்ன சர்பத் போடுறீங்க? சர்பத்தா இது ஜூஸா? இது நீங்கள் போடுறது பழத்தூர். இது என்ன மாம்பழம்? இது கருத்த குழம்பம் தான். ஓகே. நமக்கு என்ன போட போகிறாங்க? எனக்கு ப்ரெஷன் ஃப்ரூட்லாம் மிக்ஸ் பண்ணி தாங்க. எல்லாம் சேர்ந்து ரசம். இது அது மாதிரி நம்ம பாலா மாமா ஹிந்தி பக்காவா பேசுவாங்க, அப்படிதானே? ஏற்கனவே நம்ம பாலா மாமா இது இந்த பெஷன் ஃப்ரூட்னு சொல்கிறது இந்தியாவில் வந்து ரொம்ப நம்ம பகுதியில், அதாவது தமிழ்நாட்டில் இந்த பழங்கள் வந்து ரொம்ப குறவு இருக்காது. இந்த ஜூஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கொய்யா பழம் ஜூஸ் டேஸ்ட் மாதிரி இருக்கும். இது பாருங்க, பார்க்குறது கொய்யா பழம் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளாக சின்ன டிஃப்ரெண்ட். இது நீங்கள் எடுத்து காட்டுங்க. கண்டிப்பாக. இதுதான் இந்த பெஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்ல முழுச ஒன்று தாங்களே. இதுதான் பெஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம். அதை வெட்டின பிறகு இந்த மாதிரி வரும். இது வந்து ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. பெட்டாவில், கொழும்புல பெட்டாவில் இந்த பெஷன் ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சு பாருங்கள். ஸ்ரீலங்கா வந்தாலும் வாய்ப்பு கிடைச்சி அந்த பெஷன் ஃப்ரூட் ஜூஸ்னு கேட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப வேறுமையாக இருக்கும். கருத்த கொள்மன். இப்போ இந்தியாவில் எப்படி இமாம் பசந்து, மல்கோவா அப்படி ஃபேமஸோ, அது மாதிரி இலங்கையில் அதிகமான ரொம்ப டேஸ்ட்டான மாம்பழம் பார்த்தீங்கன்னா கருத்த கொள்மன்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் தான் போடுறாப்புல ஏகப்பட்ட மிக்ஸ் போய்கிட்டே இருக்குது. இதில் அன்னாசியும் போடுவீங்களோ? போட்டு வேறு ஸ்வீட்டுக்கு எதுவும் ஊற்றுறது? பானி. और एक आदमी रहने के लिए बोला था कि नहीं आया हमारा दोस्त, वो हिंदी बात कर सकता है, लेकिन वो भाई इंडिया है लेकिन तमिलनाडु है. किधर से काम करेगा? मैं எப்படி எனக்கு தெரிஞ்ச हिंदी ना अडिக்கிற மாதிரி. पहले सऊदी में काम कर रहा था, सऊदी दमाम में काम कर रहा था. उसके बाद में इधर आएगा 3 साल दमाम में काम कर रहा. बाद में सवारी कैंप में काम कर रहा था सऊदी एयरपोर्ट में. ओके. एयरपोर्ट में मेंटेनेंस काम कर रहा था, मैकेनिक का काम कर रहा था. दूसरा कंट्री नहीं, ओनली सऊदी. सऊदी इतना जगह में जाके आया था मैं. கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சமாளிக்கிறேன். எங்களுக்கு தெரியுது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜூஸ். இது வந்து பழத்தூர், நம்ம ஊரில் ஃப்ரூட் மிக்சர்னு சொல்லுவோம். அது மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாப்பு. எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க இந்த கடை? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. க்ளவுஸ் போட்டு செய்கிற வேலை இல்லை. எங்க சொன்ன இந்த பழம் அவ்வளவு நான் கையெல்லாம் போட்டோம். க்ளவுஸ் போட்டா க்ளவுஸ் தான். 2 செகண்ட் மெயின் பிரச்சனை தான். இப்போ இதை என்ன பண்ணுவீங்க? மிக்ஸில் போட்டு அடிப்பீங்களா? பார்க்கணும். எல்லாம் வந்துட்டு நேச்சுரல். ஓகே. இதுதான் இது வந்து எங்கள் ஊரில் இது வந்து ஃப்ரூட் மிக்சர்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட இந்த பழங்கள் இந்த ஃபேஷன் ஃப்ரூட் அது போட மாட்டோம். மாம்பழம், அன்னாசி, அது வந்து வாழைப்பழம் போடுவோம். அது வந்து ஃப்ரூட் மிக்சர்னு சொல்லுவாங்க. சர்பத்ன்றதை விட ஃப்ரெஷ் ஜூஸ் தான் சொல்லலாம். நிறைய பழங்கள் போடுவாங்க. ஓகே. நல்லா நஞ்சிருச்சு. சர்பத்ண்டா சர்பத் வேற லெவல் சர்பத்தா. அது என்ன பழம் இது? நார்த்தங்காய். எங்கள் ஊரில் சொல்கிறது நார்த்தங்காய். இதுக்கு நார்த்தங்காய். இது தமிழ்நாட்டில் சொல்லுவாங்களாம் நார்த்தங்காய். இங்கே வந்து தோடம்பழம். இது என்னது? சுகர் சிரப்பா? உங்கள் ஸ்பெஷல் சர்பத் சிரப். எங்களுக்கு தரல இவ்வளோ நேரம். நாங்கள் பார்த்து இருந்தது. சரி. இப்போ வந்து டேக்அவே பார்சல் போகுது. அடுத்து தான் நமக்கு ஸ்பெஷலாக போட்டு தருவாங்க. அது ஸ்பெஷல் தானே? இதே தானே?
வெளியில் அடிக்கிறீங்க பாருங்க 3 மணியோட முடிச்சுக்கு பகல் 3 மணிக்கு இப்போ பால் 3 மணியோட இந்த வியாபாரம் முடியுது. சரி. இன்னொரு பிரச்சனை இல்லைன்னா இப்போ நம்முடைய கையில் இருக்க பானி முடியுது. முடிஞ்சு சாமந்திக்கு பழத்தூர் இல்லாமல் இருக்கு நம்மளோட பானியோட முடியுது. ஆனால் பானியை நீங்கள் எங்கே வேணுமெண்டா நீங்கள் ரெடி பண்ணுறதா இல்லை வெளியில் வாங்குறீங்க? நீங்கள் ரெடி பண்ணுறோம். வாங்குறீங்க. இது சர்பத் கரவாலி இந்த பானி 6வது இது பாலா கவுண்டிங் சரிதானே. அதை இப்போ அங்கே காய்ச்சினாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க இப்படி பறவை சர்பாந்து போட்டுக்கு 200 ரூபா விற்கலாண்டு. நான் 1 கிலோ சீனிக்கு ஒரு போத்தல் காய்ச்சி வச்சுருக்கேன். 3/4 கிலோ 1 கிலோ 200 கிராம் இதானே. இது பொய்யில்லாத கதையான சீனியில் பாவோட பிரச்சனை சொன்னால் கல் விளையுது. இது வந்து ஒரிஜினல் சீனி பாவுக்கு மட்டும்தான் இந்த கல் விளையும். தண்ணி பாவுக்கு இந்த கல் விளையாது. இது சப்ஜா விதை கசகசான்னு சொல்கிறது. அங்கே இந்தியாவில் சொல்கிறது கசகசா சப்ஜா விதை ரெண்டுமே சொல்லுவாங்க. நார்த்தங்காய் புளிஞ்சு விடுறாங்க. புளிஞ்சு அந்த சிரப் மட்டும் ஊற்ற போகிறாங்க போல். ஓகே ஓகே. இது ஒரு கரண்டியோட போட்டு நிப்பாட்டுவாங்க. கரண்டி போட்டு நிப்பாடுறதுக்கு நேரம் இல்லை. என்ன 3 மணிக்கு உங்களுக்கு எந்த சாப்பாடும் இதில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஜாங்கு வயிறு ஃபுல்லாயிரும். வயிறு லோட் ஆகும் சரியானே. இன்னொரு கடைக்கு போனால் நம்ம கூட்டு நிமிஷம் அடிக்கணும்ன்ற எண்ணம் வராது. இல்லை நீங்கள் வீட்டில் நாங்கள் நாங்கள் அடிச்சு வச்சுட்டு கிடையாது. நம்மளோட கண்ணுக்கு முன்னுக்கே அனைத்து சாமானியம் போட்டு நாங்கள் சிறப்பாக செஞ்சுதாரு. நான் ப்ளவுஸ் போடலை இவன் இந்த உடுப்புகள் போடலைன்னு சொல்லி எவரும் கமெண்ட் பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் உடுப்பெல்லாம் போட்டு செய்கிற வேலை இது இல்லை. இந்த உடுப்பெல்லாம் பல்லா போயிட்டு இதில் இப்போ உங்களுக்கு மில்க் மைட் இதுதான் பண்ணாத அப்படி மில்க் மைட் டால்னா படையா. ஓகே. இந்தியா அடிச்சு நறுக்கிறாப்புல பாருங்க. இது வந்து எந்த கலப்பும் இல்லை. நான் நீங்கள் உங்களோட கண்ணுக்கு முன்னாடி செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் தாரகாசி இந்த விலைவாசியான டைம்ல இது எவ்வளோ ஒரு ஜூஸ் இது? நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து 200 ரூபா விற்கணும். ஓகே. ஆனால் இதுக்கு எனக்கு பெரிய லாபம் கிடைக்க அளவுக்கு இல்லைன்னு செய்கிற நோடி தான் இது. அடுத்து அந்த பார்சல் அடிச்சு கொடுக்கக்குள்ள அந்த 4 கேட்டால் ஒரு 6 லட்சம் குடிக்க அளவுக்கு நான் அந்த பார்சலை போட்டு. ஓகே. இந்த 2 வெண்ணூறு ஆக்கள் வந்து அவங்கள கண்டு நம்ம பிரிட்ஜில் வச்சு போட்டு இருக்கணுமெண்டா இது இல்லாமல் இருக்கு. அடுத்த நைட்டு ஓடர்கள் வர்றது ஹைஸ்கூல் கோவில்கள் வரும் பேங்குகள் நம்பரும் இதுக்கெல்லாம் வந்து நான் இது எல்லாருக்கும் போட்டு கொடுக்காது. நம்ம 10 கேட்டால் நம்ம ஒரு 15 பேர் 16 பேர் குடிக்க அளவுக்கு தான் ஜூஸை போட்டு கொடுக்காது. எனக்கு இதில் பெரிய லாபத்துக்காக வேண்டி நான் வந்து செய்யலை. இந்த இது என்ற தொழில். கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து கடல் போறது வந்துட்டு மீன் வந்துட்டு குறைவு. ஸோ அதால இவங்க கூடுதலாக இதே செய்வாங்க. இது வீட்டில் ரெடி பண்ணுற ரைஸ் இல்லை. இது நாங்கள் வாங்கிடுறோம். இது ஒரு கட்டி 100 ரூபா. இதோட நம்ம செயல்பாட்டு நம்ம முடிஞ்சு வேலை மேலே ஐஸ் போடுறது தான். இதை நீங்கள் பிடிச்சி பாருங்க. என்ன இது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் ரைட்டாக நேரடியாக செல்லலாம். என்ன இது அவ்வளோ வேலை இல்லைன்னு சொன்னால் நான் அந்த காசும் உங்கள்கிட்ட இருந்து வாங்க மாட்டேன். ஐஸ் போட்டதோட ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்க அப்படியா? ஆமாம். இதோட பார்க்குறதுக்கு செம்ம டெம்டிங்காக இருக்குங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஏகப்பட்ட விஷயம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி தந்திருக்காங்க. பிடிச்சி பார்த்துட்டு आता है नहीं आता है तो बाद में आपके साथ पता हो भाई मेरा का हम पीला पासे என்ன கோமதி ரசாயகில அறியுது. ஒரு சூப்பரான சர்பத். இது வந்து என்னென்ன தெரியல ஃப்ரூட் மிக்சர் மாதிரி பண்ணி வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாப்புல. அந்த பேஷன் ஃப்ரூட் மாம்பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் இப்படி நிறைய போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜூஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குடிச்சு பார்க்கலாம். பிஸ்மில்லா. அருமையாக இருக்குங்க. ஒரு சூப்பராக இருக்குது. இந்த வெயிலுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் ஸ்ரீலங்கா டூர் வந்தீங்க, கிழக்கு மாகாணம் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மருதமுனையில் அந்த கடற்கரை பீச் ஓரத்தில் இவங்க கடையில் அந்த பாலமாமா கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஜூஸுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்ரீலங்காவிலும் இருக்கிறீங்க, இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் மருதமுனை பீச் கார்னரில் இருக்கக்கூடிய இந்த பாலமாமா ஜூஸ் குடிச்சு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.